ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஐ ரிட்டன் ஃப்ரம் தி டெத் எபிசோட் 11 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டை ரேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பாவி அங்கே லின்னு வந்து கொஞ்சம் கலாச்சிட்டு போயின்னு இருப்பான். ஆனால் போகும்போது அவங்க 2 பேருமே தத்து நிறுத்துறாங்க. சார் எங்கே போறீங்க? இந்த மாதிரி நாங்கள் என்ன சும்மாவா நிற்கிறோம்? நாங்கள் வந்து உன்னை அசால்ட்டாலாம் போக விட மாட்டோம். இதை கேட்ட அடுத்த செகண்டே அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். பாய் வீஹாங் 2 பேருமே இங்கே வாங்க. அங்கே வீஹானும் வந்து கேட்குறான், ஆமாம் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதுவா, இந்த மாதிரி இவங்க 2 பேருமே என்கிட்ட வந்து சவால் விட்டுருக்காங்க. நான் வண்டி அந்த 10 நாளுக்கு அப்புறம் நடக்கிற காம்படிஷனில் ஜெயிச்சிட்டா எனக்கு இவங்க வந்து 1 மில்லியனுக்கான ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை தராங்களாம். என்னது, நான் எப்படா அப்படிலாம் சொன்னேன்? நீ ஏன் சொல்கிற? என்ன ஆச்சு? அவ்வளோலாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுதானே இப்படி சொல்ல வரீங்க? ஓ அப்படி வரியா நீ? இந்த மாதிரி நீ வந்து சாவணும்னு ஆசைப்படுறன்னா என்ன பண்ணுறது? நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்களால் தர முடியும். அங்கே வீஹானும் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அவங்களோட பவர்ஸை கம்பைன் பண்ணால் அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீ வந்து கவலைலாம் படாத வீஹான், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓ அப்படியா, சரி நான் வந்து இங்கிலேருந்து போகிறேன். இருப்பா, இந்த மாதிரி நீ வந்து போகக்கூடாது. அந்த ஸ்டோன்ஸுக்கான பாயிண்ட் அதை வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அதை சொல்லிட்டு போ. இப்போதான் அந்த கதை சொல்கிறவனே அந்த ஸ்டோரியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். மொத்தமாக 3 ரீஜன் இருக்கு. ஒன்று டெரன்ஸ், இன்னொன்று ஹண்டிங் கிரவுண்டு. இப்போ யாங்விங் சிட்டியை பற்றி நம்ம பேசினா இதுதான் டாய்க்யூங்ஸா கூட மார்க்கெட்டு. இங்கே தான் எல்லா கல்டிவேஷனுக்கான எல்லா பொருளுமே கிடைக்கும். இதுக்கப்புறம் லின்னும் அங்கே போயின்னு இருக்கும்போது பிளட் எல்லரும் அங்கே இருக்க பெரிய பில்டிங்கை பார்த்து சொல்லுது. இந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியுது இதுக்குள்ளே தான் நிறையவே வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும் போல. ஆனால் அதுலேருந்து சில பல வெப்பன்ஸை நம்ம தூக்கின்னு ஓட ஆரம்பிச்சா, ஏய் நீ வந்து என்ன சொல்கிற? என் கிட்ட 10 லைஃப் இருந்தாலும் நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன நீ சொல்கிற? இந்த மாதிரி நீ ஒரு பயந்தாங்கொலி தான்ப்பா. ஆனால் லின்சன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த டவருக்குள்ளே பூந்து அங்கே இங்கேன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பிளட் எல்லரும் இதை பார்த்துக்கினே சொல்லுது, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் பிடிச்சதா நான் வந்து அதை தூக்கின்னு ஓட்டுருவேன். ஆனால் அப்போதான் பிளட் எல்டரும் அங்கே பார்க்க ஆரம்பிக்குது. அதுக்கானுக்கும் ஒரு ராயலான ஒரு வெப்பனை மாட்டுது. அதோட ப்ரைஸை பார்த்து நம்ம லீச்சனுக்கு பயங்கரமாக தலையை சுத்த ஆரம்பிச்சுது. ஏய் பிளட் எல்டர், நீ வந்து அதை எடுக்கக்கூடாது இப்படின்னு அவனும் இழுத்துக்குன்னே சொல்கிறான். ஏன்னா அதோட ப்ரைஸை பாரு, 85,000. அவ்வளோலாம் என்கிட்ட இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி இது எனக்கு தேவைன்னா தேவை தான். ஓ அப்படியா, அப்படின்னா நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன். இப்படி ஒன்று யோசிச்சுன்னு இருக்க அங்கே பார்த்தா இன்னொருத்தனும் சொல்கிறான், ஷாப் கீப்பர் நான் சொன்ன எல்லாத்தையும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டல? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் எங்களோட ஷாப்பில் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லையே. நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏய் நீ வந்து யாரை பார்த்து என்ன சொல்ற உனக்கு தெரியலையா என்ன? நீ வந்து என்ன வெயிட் பண்ண சொல்ற? நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? நான் வந்து என்னோட பவரோட ஒரு சாம்பிளை காட்டுட்டா? இப்படி இவனை சொல்ல இருக்கும்போது லின்சனோ அப்படி இவனை பார்த்துன்னு இருக்கான். ஏ தம்பி, நீ வந்து எதுக்கு என்ன இப்படி பார்த்துன்னு இருக்க? ஏன் உன்னை வந்து நான் பார்க்க கூடாதா என்ன? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன? நீ வந்து யாரை பார்த்து இப்படி சொல்ற உனக்கே சரியா தெரியல. உனக்கு வந்து இவரை தெரியலையா என்ன? நீ வந்து இவரை பார்த்து தப்பாக சொல்லிட்ட, அதுக்காக நீ வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம லின்சன் பார்த்து அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கான ரூலை வந்து உங்களால் சொல்ல முடியுமா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கவங்க 2 பேருமே ரொம்பவும் கோமாயிடுறாங்க. இந்த லின்சன் இவன் வந்து எதுக்கு நம்மள இக்னோர் பண்ணிருக்கான், இவனுக்கு எவ்வளோ தைரியமா அப்படின்னு அவங்களும் கத்த ஆரம்பிக்க அங்கே லின்சனும் வெறப்பா சொல்கிறான், இந்த மாதிரி யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு, முன்னாடி வாங்கடா பார்க்கலாம். இதனாலேயே அவங்களும் பயந்து போய் லீச்சன் பின்னாடி வந்துடுறாங்க. மாஸ்டர் இது வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வராது, அவனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அங்கே மாஸ்டரும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு. இந்த சைடு அந்த கடைக்காரனும் அங்கே வந்து டிரான்சாக்ஷனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதையும் அந்த கும்பல் அப்படியே பார்த்துன்னு இருக்கு. மாஸ்டர் நம்ம வந்து ஏன் அப்படியே பார்த்துன்னு இருக்கோம்? நம்ம வந்து வெறுமா பார்த்துன்னு இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், டைம் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அது வந்து இன்ன விஷயம், அதுக்கும் மேலே இந்த 3 பேர் இவங்க வந்து யாரு, அந்த 10 நாளுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய காம்படிஷன் அது என்ன, அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம லின்சன் என்ன ரொம்பவும் பலசாலியா, அதெல்லாம் போக போக வர எபிசோட்ல தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்ஸும் சீசன் 2 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.